ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துட்ருக்க அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஐயம்பாளையம் என்ற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சிக்கு எப்படி ஒரு பேர் இருக்கோ தேங்காயில், அதே மாதிரி ஐயம்பாளையத்துக்கு ஒரு பேர் இருக்குது. ஐயம்பாளையம் தேங்காய்னாலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதேமாதிரி பொள்ளாச்சி தேங்காய்க்கும் ஒரு பேர் இருக்குங்க. இந்த இடம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, பரப்பளவு மொத்தம் 6 ஏக்கர். 6 ஏக்கருமே புல்ல தென்னை தான். சுற்றுக்கு சுற்றா பென்சிங் போட்டிருக்காங்க. தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு. தார் ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 அடி பக்கமாக வரும். அதே மாதிரி ஒரு ஆற்று ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. ஆற்றுன்னா இது மேலே டேம் இருக்குது. டேம்லேருந்து உபரி நீர் வெளியேற ஆற்றுல தான் ஒட்டியே தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. இந்த தோப்பை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பென்சிங் தான். மரம் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 40 டு 45க்குள்ளே இருக்கும்னு வைங்களேன். அதில் இடையில ஊடு மரம்லாம் இருக்குது, சின்ன சின்ன மரங்கள்லாம். இப்போ தான் இந்த தோட்டத்துக்கு உரம் தண்ணி இதுகள்லாம் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இது அந்த தோட்டத்தில் களை எடுக்கிற பவர் டில்லர் மிஷின். இவங்களே வெட்டிக்கிடுவாங்க. மரத்தில் ஈல்டு இருக்குது பாருங்கள். இது ஒரு அளவான மரத்தில் தான் நான் இந்த ஈல்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. பெரிய மரம் வெயில் ஓவராக இருக்கிறதுனால அந்த இதை என்னால் வீடியோவில் அதை காமிக்க முடியல உங்களுக்கு. இங்கிட்டு பூரா ஒரு அளவான மரம் தான். அந்த அளவான மரத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ஆற்றும் போயிட்டுருக்கு. இது இந்த தோப்புக்குள்ளே இது ஒரு மரம் மட்டும் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் உயரமாக தெரியுது. மற்ற மரம் பூராமே ஒரு அளவாக தான் இருக்குது. இது அங்கே உள்ள செட்டு, அதாவது பண்ணை ஆட்கள் தங்கக்கூடிய செட்டு தான் இது. ஒரு சர்வீஸ் உண்டு. பக்கத்திலே ஒரு கேணி இருக்குது. கிணறு ஃபுல்லாக உரம் போட்டிருக்காங்க. தண்ணி நல்லா செலும்பாக இருக்குது. இந்த உரம் சமீபத்தில் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி கல் கட்டடம் மாதிரி தான் இருந்திருக்கும் போட்டிருக்கு. இந்த உரையை மட்டும் ரவுண்ட் பண்ணிட்டு இடையில அந்த கேப்பை விட்டுட்டாங்க. தண்ணி சோர்ஸு நிறைஞ்ச ஏரியா. தண்ணியை பார்த்திங்கன்னா இப்போ கேணிலே தெரியும். கேணியில் அந்த போரு சைடு போர் போட்டிருக்காங்க. அந்த சைடு போர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். மோட்டரில் தண்ணி அசராமல் ஓடிட்டே தான் இருக்குது. தண்ணி வற்றவே வற்றாது. ஆற்று ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போவுமே எந்த ஒரு கவலையும் கிடையாது. மழையில் மழை பெஞ்ச நிமிஷத்தில் இந்த கேணிக்கு தண்ணி ஏறுற சோர்ஸ் எல்லாம் இருக்குது. பெரிய மரம் மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஈல்டு நல்லா ஃபுல்லாகவே மரத்தில் நல்ல ஈல்டாக தான் இருக்குது. இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை மார்ஜின் கிடையாது, குறைச்சி பேசிக்கலாம். இது பூராமே ரவுண்டு எடுத்து இப்போ உரம் வச்சுருக்காங்க. இது ஆற்று. அந்த ஆற்றுக்குள்ளே தண்ணி இன்னும் போய்கிட்டு இருக்கு. தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது. சும்மா அளவான தண்ணி தான் போயிட்டுருக்கு. இந்த அளவான தண்ணி இருந்தாலே கேணிகளுக்கு நல்ல சப்பலை கிடைக்கும். வாங்க இடத்த விசிட் பண்ணுறோம். உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சினாக்க உடனே நாங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அந்த ஏற்பாடு பண்ணித்தர்றோம். நிலத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட்டில் எந்த குளறுபடியும் கிடையாது.
நீங்க வாங்கி லீகல் பார்க்கணும்னாலே 1 வாரத்திலேயே